Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நமக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நாள். கவலைப்படாதிருங்கள். கர்த்தருக்காக வைராக்கியமாய் நீங்கள் ஜெபித்து உங்கள் ஜனநாயக கடமையை செலுத்துங்கள். ஓட்டு போடாதிருக்காதிருங்கள். நிச்சயமாகவே தேவனை நம்பி நாம் நம்முடைய கடமையை பொறுப்பை செலுத்தியாக வேண்டும். அல்லேலூயா. இப்பொழுதும் இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய இந்திய தேசத்தையும் தமிழ்நாட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நமக்காக தேவன் பேசுகிற ஒரு நல்ல தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். ஹல்லேலூயா. யார் இன்றைக்கு ஆளுகை செய்ய வேண்டும்? கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். தேவ ஜனங்கள் மீதியானிடத்திலே சிறைப்பட்டு போகும்படி கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். காரணம், கர்த்தரை தேடாத ஜனம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஜனம், கர்த்தரை சேவிக்காத ஜனம், பாகால்களை பாவத்தை தேடி சேவித்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன ஜனத்தை மீதியானியர் என்ற சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அது நடுவிலே கிதியோனை கர்த்தர் எழுப்பி நியாயாதிபதியாய் கிதியோனை கொண்டு மீதியானியர் கையிலிருந்து ஜனங்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஒரு பராக்கிரமசாலியாய் நம்முடைய குடும்பங்களை, சபையை, நம்முடைய ஊழியத்தை மாற்ற விரும்புகிறார். யார் இந்த பராக்கிரமசாலி? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். இவர்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை விடுவிக்கப் போகிறார். இவர்களை கொண்டுதான் கர்த்தர் ஜனங்களை சத்துருவின் கையிலிருந்து விடுவிக்கப் போகிறார். அந்த நேரத்தில் அந்த மீதியானியருடைய ஆளுகை செய்தவர்கள் சேபா, சல்மான் என்ற 2 ராஜாக்களையும் கிதியோன் கொன்று விடுகிறான். அவனுடைய அந்த காரியத்தின் நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் திடீரென்று மனம் மாறி, நீரும் உன் குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளும் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது கிதியோன் கர்த்தரை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கும் பாருங்கள், தேவன் நம்மை ஆளுகை செய்வேன். அப்படியானால் பரிசுத்தம், தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய சுகபலன், ஆரோக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம், கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அன்றைக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 13-14 பார்க்கும் பொழுது, அன்றைக்கு சாமுவேலின் நாட்களிலே ஜனங்கள் கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஆளுகை செய்ய ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி சவுலை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் சவுலோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய் மாறி போய் ஆண்டவரை துக்கப்படுத்தினாலே அவர் ராஜ்ய பாரத்தை தேவன் பிடுங்கி போட்டார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். பாவமோ, பொல்லாப்போ, குடிவெறியோ, இன்றைக்கு போதைகளோ, அல்லது கடனோ, அல்லது வியாதியோ, அல்லது பலவீனமோ, பிசாசின் போராட்டமோ நம்மையோ, நம்ம பிள்ளைகளையோ, நம்முடைய குடும்பத்தையோ, தேசத்தை ஆளுகை செய்யக்கூடாது. இன்றைக்கு நிறைய இருளின் அந்தகாரங்கள் ஆளுகை செய்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆளுகை செய்வார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்யும்படி இந்த காலை வேளையிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, முதலாவது எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நல்ல முறையில் தேர்தல் நடந்து முடிய, சமாதானமான முறையில், ஆண்டவரே, அமைதியான முறையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் இயேசு ரத்தம் தெளிக்கிறோம். பாதுகாப்பான முறையில் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றி தர ஜெபிக்கிறோம். கர்த்தர் சித்தமானபடி ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே, இது வரைக்கும் ஆண்டவரே விரோதமாய் நிற்கிற சத்துருக்களை ஆண்டவரே நீர் துரத்தி அடித்து, நீர் விரட்டி அடித்து
ஜெயம் எடுப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் எதுவும் அன்று பாவமோ சாபமோ வியாதியோ பலவீனமோ பிசாசின் கிரியைகளோ, குறிப்பாக வாலிப பிள்ளைகளை எதெல்லாம் இதுவரைக்கும் ஆளுகை செய்ததோ அதிலிருந்தெல்லாம் உடைத்து விடுவித்து அவர்களை நீர் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்க செய்யும். அன்று கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும், எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும், சாட்சியாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆளுகை செய்வார். ஒப்பு கொடுப்போம்.